பர்வதமலையோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பர்வதமலையோட பார்ட் 3 வீடியோ. இந்த பார்ட் 3 வீடியோவில் தான் நம்ம வந்து உச்சியில் இருக்க அந்த சிவனை கருவறைக்குள்ளே போய் நம்ம தரிசிக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க. வாங்க மலை மேலே ஏறி சிவனை தரிசிக்கலாம். அவர் அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்காருமா நம்மளையா? என்னடா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பர்வதமலையோட டாப்பில் 4560 அடி உயரத்தில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். சைட்லாம் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப ஓவராக இருக்குங்க. லெஃப்ட் சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குங்க, 4560 அடி பள்ளத்தாக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில வேல் கம்பியில் வச்சு இங்கே நந்தி சிலையெல்லாம் ஒரு 2 இருக்குது. அதை நம்ம வழிபட்டுட்டு தாங்க அடுத்தா நம்ம இந்த சிவனோட கருவறைக்குள்ளே போக முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு தெப்பை இருக்குங்க. இந்த நீரை தான் அன்றைய காலத்தில் அவங்க தேவைக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. 18 சித்தர்கள் தரிசனம் பண்ண அந்த சிவனோட கருவறைக்குள்ளே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. அதாவது சிவன் நடுவில் இருக்காருங்க. அந்த 18 சித்தர்களுமே சுற்றி வர இருந்து தவம் செய்கிற அந்த அற்புதமான காட்சி தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. அதாவது இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18 சித்தர்கள், சிவனை தவம் செஞ்ச அந்த 18 சித்தர்கள் வாழ்ந்த வருடங்கள் தாங்க எழுதியிருக்காங்க. இந்த வருடங்களை பார்த்தா நமக்கே தலையே சுற்றுங்க. ஏன்னா 5 கலியுகம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 5 கலியுகம் பார்த்தீங்கன்னா 1000 வருடங்கிறது ஒரு கலியுகம். அப்போ 5 கலியுகங்கிறது 5000 வருடம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60-70 வயசு வாழ்றது இப்போ கஷ்டமாக இருக்கு. 5000 வருடங்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு நினைக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான இதோட வியப்பாக தாங்க இருக்குதுங்க. நம்ம போனா போக முடியாது. இங்க வர்றா குரங்கு சேட்டையா? அது என்னடா நைட்ட போவா போச்சு. இங்க வாரு. ஓம் நம சிவாய 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 ஓம் நம. சுத்தி வராத அளவுக்கு பண்றாங்க. சுத்தி வராதா? முன்னாடி ஜோடி எடுத்துறாங்க. இன்னைக்கு சுத்த முடியாது. நாங்களா சுத்தி வர மாதிரி இருக்குது. இன்னைக்கு சுத்த முடியாது. எனக்கு 90 வயசு ஏதாச்சும்
அதாவது சிவனோட கருவறைக்கு முன்னாடி ஒரு நந்தி இருந்துச்சுங்க. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா அதாவது கோயிலுக்கு வெளியே திருவண்ணாமலையை பார்த்த மாதிரி இந்த நந்தி அமைஞ்சிருக்குங்க. இதோட வடிவமே பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு செதுக்காதமான நந்தியாக தான் இருக்குங்க. இது என்ன காரணத்தினால திருவண்ணாமலையை நோக்கி பார்த்த மாதிரி இருக்குன்னு சரியாக தெரியலைங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது சிவனை தரிசனம் பண்ணிட்டு வர்றப்ப அதாவது வள்ளலார் தொடங்கி வச்ச அன்னதான கூடம் ஒன்று இருக்குங்க. அங்கே நீங்கள் மறக்காமல் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த மரம் ஒன்று தான் இங்கே பக்கத்தில் ஒன்று செம்மையாக இருக்கு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவனோட அற்புதமான இந்த 2 பாதங்களை நீங்கள் பார்க்கலாங்க. பார்க்கவே ரொம்பவே அரிதாக இருக்குங்க. கோட்டை மாதிரி ரெடி பண்ணலாம் பண்ணிருக்காங்க. ஆமாண்ணா, கோட்டைக்கு ரெடி பண்ணுவோம். எப்படி நல்லா ஸ்ட்ராங்கா அது மாட்டம் ரெடி பண்ணிருக்காங்களே. செஞ்சி கோட்டையில இந்த மாதிரி தான் இருக்கும். செஞ்சு கோட்டை எவ்வளவு தொலைங்க இங்க இருந்து? திருவண்ணாமலையே 30 கிலோமீட்டர். அங்கிருந்து செஞ்சி ஒரு திருவண்ணாமலை போய் தான் போகணும். மொத்தம் 60 கிலோமீட்டர். நல்ல பெருசா நிறைய பெருசா செஞ்சியா பரப்பளவு பெருசு. ஆமா, கோட்டை கீழே பரப்பளவு பெருசு. திருவண்ணாமலை அளவுக்கு 2 கோட்டைங்க. ராணி கோட்டை, ராஜா கோட்டை இது மாதிரி தான் இருக்கும். இல்ல ஆனா அந்த செட்டப்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது பாத மாட்டம் தெரியல. அங்கேயே இது போட்டு இங்க பாத்தீங்கன்னா என்னமோ உள்ள யாரும் வரக்கூடாது மோசம் கட்டி போட்டமே இருக்குது. இல்ல வெளியில இருந்து வரவன இப்ப இது ஏன் பாத்துட்டு இருக்குது. கால் நிக்க வைக்கிற மாதிரி கணக்கு. இறங்கடாயா நிக்கிறாங்க தெரியல. எல்லாம் இறங்குறாங்கடா. இறங்குறது ஏறுற கூட ஏறலாம். இறங்குறது எப்படி நம்மளை இழுத்துட்டு போகும். ஒருத்தர் ஹிப்பான அவ்வளவுதாண்டி. நீட்டா போகுது. யூடியூப் சேனலுக்குண்ணே. ஆமாண்ணே. எல்லாம் வரும். கவர் ஆயிடுச்சுண்ணே. நீங்க தானே பயங்கரமா இருக்கீங்க. திருநெல்வேலி பூசி பயங்கரமா இருக்கீங்க. அதாவது நாங்கள் கீழே இறங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாயிருச்சுங்க. நம்ம காலையில் பார்த்தா அந்த வீரபத்திரர் கோயிலில் போய் அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இந்த பருவதமலை பயணத்தை முடிப்போங்க.
தூங்குறதுக்கு தான் அவ்வளோ வேகமா போறாப்ல. ஒரு பட்டை போட்டு போங்க. 12, 13. காரக்குழம்புமா? காரக்குழம்பு எனக்கு என்ன தெரியலையே. அதாவது இந்த சிவனோட அருளால் நமக்கு அன்னதானம் எப்படியே கிடச்சிருச்சுங்க. இங்கே அன்னதானம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் நடைபெறுதுங்க. இங்கு நம்ம அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அன்னதானத்துக்காக நன்கொடைகள் எதுவும் கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க தயாராக தாங்க இருக்காங்க. அதாவது தமிழகத்தின் கடினமான 3 மலையேற்ற பயணங்கள் நம்ம பருவதமலை பயணத்தை நம்ம இனிதே முடிச்சுட்டோங்க. மீதி இருக்க வெள்ளையங்கிரி, சதுரகிரி இந்த 2 மலையேற்ற பயணத்தை நம்ம கண்டிப்பாக தொடருவோம். இந்த பருவமலை பயணம் பார்த்திங்கன்னா 3 பகுதியாக நம்ம A to Z எப்படி மலையேற்ற பயணம் போகணும், மலையை சிவனை தரிசித்தோம், மற்றபடி நைட்டில் இறங்கி இந்த அன்னதானத்தை சாப்பிட்டோம், அது வரைக்கும் A to Z இந்த நம்ம 3 பகுதியும் போகிறோம். இந்த 3 பகுதியும் கண்டிப்பாக பாருங்கள். அப்படின்னா தாங்க உங்களுக்கு இந்த பருவமலைக்கு நேரில் போன அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த சிவனோட அருளால் பருவமலை பயணத்தை நம்ம முடிச்சுட்டோங்க. மற்றொரு பயணத்தை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.